ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அபு முசா மற்றும் கிரேட்டர் தம் ஆகிய தீவுகளை கைப்பற்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஸ்பஹான் மற்றும் ஈரானினுடைய அராக் ஆகிய பகுதிகளில் கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. அடுத்தது LCU-6 ஆகிய கடற்படை தளத்திற்கு இன்று என்ன ஆனது, இது சம்பந்தமாக மற்றும் பல செய்திகளும் இதில் இருக்கிறது. மேலும் இதை டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேலும் பெல் பட்டனை அழுத்திக்கங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி அபு முசாங்கிற தீவு மற்றும் கிரேட்டர் தம் ஆகிய தீவுகள் வந்து ஈரானுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் பக்கத்தில் இருக்குது. இந்த அபு முசாங்கிற தீவானது 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஈரானுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் அருகில் இருக்குது. இந்த தீவை நம்ம கைப்பற்றி அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் ஈரானுடைய கார் மற்றும் ஈரானுடைய அனைத்து உற்பத்தி மற்றும் அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஈரானை ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது அமெரிக்காவிற்கு ஒரு திட்ட வரைவு மற்றும் அதை எப்படி தாக்குதல் நடத்தி அதை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணும், அதை எப்படி நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்ட அறிக்கையை வந்து அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, இதை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க, பஹ்ரைனும் வந்து அந்த கார்க்கு தீவை கைப்பற்று சம்மந்தமாக அதனுடைய அனைத்து திட்ட மாதிரிகளையும் இவ்வாறு தாக்குதல் நடத்த வேண்டும், இவ்வாறு அதை நம்ம கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பஹ்ரைனும் அது சம்மந்தமாக அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அது இந்த இரண்டு நாடுகளுமே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது இது இல்லாமல் கூடுதலாக என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சர்வதேச கடற்படை ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்த ஈரானுக்கு எதிராக நீங்கள் எல்லாரும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் சேர்ந்து ஒன்றிணைந்து வாருங்கள், நம்ம வந்து இந்த ஈரானுக்கு எதிரான போர் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது ஐரோப்பிய யூனியனையும் சவுதி அரேபியா மற்றும் துபாய், குவைத், கத்தார் ஆகிய அனைத்து நாடுகளையுமே ஈரானுக்கு எதிராக ஒன்றிணைக்கும் வேலைகளை இப்போது ஈடுபட்டு வராங்க. அது இஸ்ரேலோட சேர்ந்து தான் இணையணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுப்படையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று காணொலியில் பார்த்துருந்தோம், அதாவது ஈரானுடைய அணுசக்தி மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மற்றும் எஃகு போன்ற அலுமினிய நிலையங்கள், இதெல்லாம் வந்து எரிசக்தி நிலையங்கள் பொதுவாக தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 10 நாள் போர் நிறுத்தங்கிற மாதிரி ஒரு சைலண்டாக அறிவிப்பு செஞ்சிருந்தார். 10 நாளில் எந்த தாக்குதலும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ளே இஸ்ரேலானது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானில் உள்ள இஸ்பஹான் மற்றும் அதனுடைய எஃகு தொழிற்சாலை, அதாவது அராக்குங்கிற ஒரு இடம், அது வந்து கடல் நீர் அணுமின் நிலையம் சார்ந்த ஒரு வாட்டர் பிளான்ட், அது மற்றும் எஃகு தொழிற்சாலைகள் இது சார்ந்த எரிசக்தி நிலையம், இது எல்லாமே உட்பட்டது தான். அது இஸ்பஹான்லேயும் இருக்குது. அராக் சம்மந்தமாக அந்த பக்கத்தில் உள்ள அனைத்து பிளான்ட்டுகள்லையும் இன்றைக்கி கடுமையான தாக்குதல் நடத்தி அங்கே சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து 15 பேருக்கு மேலே இன்றைக்கு இறந்துருக்காங்க. அதாவது ஈரானினுடைய பொதுமக்களும் சரி, அந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களும் சரி, 15க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. இன்னும் மேலும் மிகப்பெரிய சேதமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று தாக்க மாட்டோம் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி அந்த எரிசக்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துபாய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது ஈரானுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும், மேலும் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி அழைப்பு கொடுத்ததின் காரணமாக ஈரான் வந்து ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இஸ்ரேல் இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கணும், நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் இந்த மத்திய கிழக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அனைத்து வளைகுடா நாடுகளையும் சேர்த்து ஒரு கூட்டணியை அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஈரானை தவிர்த்து ஈரானுக்கு எதிராகவே ஒரு கூட்டணியை உருவாக்கணுங்கிற ஒரு முனைப்பில் இருக்கிறதுனால மேலும் கோபம் அடைஞ்ச ஈரான் மற்றும் அந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் சம்பந்தப்பட்ட மேலும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் இன்றைக்கி கடுமையான தாக்குதல் நடத்திருக்கு. இது காரணம் என்னென்னா, எரிசக்தி நிலையங்கள் ஈரானில் உள்ள இஸ்பஹான் மற்றும் இஸ்பஹான் மற்றும் பல எஃகு தொழிற்சாலைகள் ஆகிய அனைத்து இடங்களிலும் இன்றைக்கி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக தான் இன்றைக்கி ஈரானானது, அதாவது பின் சல்மான் சுல்தான் இராணுவ தளத்தையும் தாக்கியிருக்காங்க. அப்புறம் குவைத் புபியாங்கிற ஒரு தீவு, அது குவைத்தில் இருக்குது, அங்கேயும் ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பின் சுல்தான்ற சவுதியினுடைய பின் சுல்தான் இராணுவ தளத்தில் தாக்குதல் நடத்துறதுல குறைஞ்சது ஒரு 200 பேருக்கு மேலே அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருகிறது. அதுவும் இல்லாமல் மேலும் 20-40 பேருக்கு மேலே இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்க மறைக்கிறாங்க. மேலும் வந்து KC-135ங்கிற ஒரு விமானம், அது வந்து அதாவது வானிலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விமானம். அது வந்து ஏற்கனவே ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5க்கும் மேற்பட்ட KC-135 குறைஞ்சது ஒரு 4-5 அதே சவுதியில் தான், அதே இராணுவ தளத்தில் தான் அழிக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருந்தோம். இப்போ வந்து இது இன்றைக்கி நடத்தின தாக்குதலில் ஒரு 3 KC-135 விமானமானது அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறாங்க. அங்கே உள்ள அதாவது சவுதி சேனல்கள் மற்றும் குவைத், அந்த பஹ்ரைன், அந்த வளைகுடா சேனல்களே இதை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அது மாதிரி இவங்களுடைய இது வந்து இவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடானது ஈரானுக்கு எதிராக இருக்கும்போது ஈரான் வந்து மேலும் கோபம் அடைந்து தான் இந்த தாக்குதலை நடத்திட்டு வராங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராகவே இவங்க ஒரு நடவடிக்கையாக எடுக்கிறதுனால அவங்க மேலே அந்த கோபத்தை தூண்டும் விதமாக அவங்க செய்கிறதுனால தான் இந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் UAE அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்றைக்கி 2 ட்ரோன் சுட்டு வீழ்த்தினதாக செய்தி வருகிறது. அது வந்து 9 ஆளில்லா விமானமும் ஏவுகணைகளும் 6 ஆளில்லா விமானங்களும் சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கிறாங்க. ரியாத்தில் 2 ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஆனால் ரியாத்தில் நடந்த இந்த ட்ரோன் அட்டாக் ஆனது இது வந்து ஈரானுக்கு சம்மந்தம், இது எங்களுக்கும் அந்த தாக்குதலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரானானது IRGC மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அடித்தாங்கன்னா அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. ஆனால் இது மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னா இதோடைய மொசாத்தோட வேலையாக கூட இருக்கலாம், இல்லை இஸ்ரேலினுடைய ஒரு சதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்கள் கருதுகிறாங்க. மேலும் வந்து இந்த ஈரானுக்கு எதிரான இந்த அரபு நாடுகளினுடைய நிலைப்பாட்டை ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சரும் 2 பேருமே கண்டிச்சிருக்காங்க. இதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடானது இன்னும் இந்த வளைகுடா நாடுகளின் வளர்ச்சியானது மிக மோசமானதாக அமையும். காலப்போக்கில் மேலும் போர் தீவிரமடைவதற்கான வழியை தான் நீங்கள் தூண்டுறீங்க. ஈரான் மேலே தரைப்படை அனுப்புறது அப்படிங்கிறது நீங்கள் நெருப்பில் விழுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் லாரக் அவரும் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி துருக்கியும் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்காதீங்க, அதாவது நம்ம வந்து சகோதரத்துவ நாடுகளாக தான் இருந்தோம், அதாவது இஸ்ரேல் செய்யக்கூடிய சதி, இஸ்ரேல் அமெரிக்கா கூடிய சதின்னு விழுந்து நீங்கள் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மேலும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு சவுதியானது துருக்கியானது ஒரு திட்ட வரைதலையும் அனுப்பியிருக்காங்க, ஒரு இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்க அதை கேட்குற மாதிரி தெரியல. திரும்பவும் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து மேலும் வந்து யார் கண்டிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, குவைத்தில் உள்ள மத்திய கிழக்கில் உள்ள ஒரு ஊடகவியலாளர், அவர் வந்து அபு ஹசன் அனீஸ் ஊடகவியலாளர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் பஹ்ரைனும் சரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சரி ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கு எதிர் வினையாற்றக்கூடிய ஈரானினுடைய பலமானது மிகவும் கடுமையான தாக்குதலாக இருக்கும். நீங்கள் அவ்வாறு செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசு குடும்பங்களை சேர்ந்த அனைத்து மன்னர்களும் ஆட்சியாளர்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிச்சயமாக நீங்கள் சவுதியை நோக்கி ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவே அவர் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இதனுடைய பின்விளைவுகள் மத்திய கிழக்கில் மிக கடுமையானதாக தான் இருக்கும். அதாவது ஈரானுடைய எதிர்வினை தாக்குதல் வந்து இதுவரையில் லேசான தாக்குதலாக தான் இருக்குது. நீங்கள் எடுக்க போகிற முடிவு வந்து தவறுதலாகும் பட்சத்தில் ஈரானுடைய தாக்குதல் மிக கடுமையானதாக இருக்கும். இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் பற்றி எரியக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதுக்காக வேண்டி பஹ்ரைனுடைய ஆட்சியாளர்களும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஆட்சியாளர்களும் நீங்கள் சவுதியை நோக்கி ஒளிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஹசன் அனீஸ் அப்படிங்கிறவர் அங்கே மத்திய கிழக்கினுடைய ஊடகவியலாளர். அவர் வந்து பழமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதி, பழமை வாய்ந்த ஒரு கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர். அவரே வந்து அவங்களுக்கு கண்டித்து தான் இந்த இதை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதாவது கடற்படையை அனுப்பி அந்த தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்காவானது ஒரு R6LEC அப்படின்னு சொல்லிட்டு LCC அப்படின்னு சொல்லிட்டு 6LCL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கடற்படை இதை அனுப்பியிருக்காங்க. இதை மிடில் ஈஸ்ட் ஈரானை நோக்கி அனுப்பியிருக்காங்க கடற்படை தளம். அவங்கள வந்து ஈரான் காதிர் 380ங்கிற ஒரு குரூஸ் மிசைல் வச்சு அடித்ததில் ஒட்டுமொத்த அனுப்பிய 3 கடற்படையும் தண்ணீரில் மூழ்கியதாக செய்தி வருகிறது. குறைஞ்சது ஒரு 80க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்கக்கூடும், மேலும் உள்ளவர்கள் தண்ணீர் மிதக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் அவர்கள் காயமடைந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அனுப்பிய அனைத்து கடற்படை தளங்களும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும், மேலும் அவர்களை உயிருடன் கைது செய்திருக்கிறதாகவும் IRGC அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது நேற்று இஸ்பஹான் மற்றும் ஆராக் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் அதாவது ஈரானினுடைய கலாச்சார மண்டபங்கள் மற்றும் அனைத்து இடங்களும் கடுமையான சேதத்திற்கு உள்ளாகிருக்கு. அதுவும் இல்லாமல் அராக்ன்ற ஒரு வாட்டர் பிளான்ட்டு, அதில் உள்ள கடல் நீர் தொட்டி மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மற்றும் எஃகு தொழிற்சாலைகள், இந்த எஃகு தொழிற்சாலைகளை அவங்க கடுமையான பொருளாதார தட்டுப்பாடெலாம் அந்த நாட்டு மேலே அமெரிக்கா விதித்தது இப்போ ரொம்பவும் கடுமையான கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் அவங்க வந்து அந்த பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் மத்தியில் தான் அதை கட்டி எழுப்பி ரொம்பவும் இப்போ தான் வந்து அது வளர்ச்சி அடைஞ்சு நல்லபடியாக உற்பத்திலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த உற்பத்தி தொழிற்சாலைகள் மேலேயே இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. இதனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக திரும்பவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக இருக்கக்கூடிய அனைத்து கல்ஃப் நாடுகளில் உள்ள, அதாவது சவுதி, துபாய், குவைத், கத்தார் ஆகிய அனைத்து நாடுகளிலுமே இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அந்த எஃகு தொழிற்சாலை, அதாவது ஸ்டீல் ஃபேக்ட்ரிகள், அனைத்து ஃபேக்ட்ரிகளும் இனிமேல் கடுமையான முறையில் தாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காணொலியை பார்த்துருக்கக்கூடிய நமது அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய நம்ம சகோதரர்கள், நமது சொந்தங்கள் மற்றும் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவரும்
தயவுசெய்து வருங்காலங்களில் அந்த தொழிற்சாலைகள், எரிசக்தி நிலையங்கள் மற்றும் உற்பத்தி நிலையங்கள் சார்ந்து அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் சேஃப்டியான இடமா பார்த்து நீங்கள் இருந்துக்குங்க. இது வந்து ஒரு இதை என்ன சொல்கிறது, விழிப்புணர்வுக்காக சொல்கிறோம். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு வராங்க. வரக்கூடிய நியூஸை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து ஃபாக்ஸ் நியூஸ் மற்றும் ப்ளூம்பர்க் ஆகிய சேனல்களில் இதை வெளியிட்டிருக்காங்க. கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவானது கிட்டத்தட்ட 96க்கு மேலே இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து அதாவது லெபனான் மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க, ஈரான் மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க, அங்கே இருக்க ஹமாஸ் பலஸ்தீனிய மக்கள் மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க. எல்லா சைடையும் சுற்றி நாட்டு இருக்கக்கூடிய சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளிலுமே சண்டையை வளர்த்து அனைத்து நாடுகளிலுமே பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இடையில லெபனானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பீஸ் மீட்டிங் நடந்து அதாவது உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தியும் கூட, ஆனால் ஹிஸ்புல்லா இவ்வளோ நாளாக அமைதியாக தான் இருந்தாங்க. அவங்க மேலே இத்தனை அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்ததுக்கப்புறமும் கூட லெபனான் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தி அவங்கள உள்ள தலைவர்கள், அவங்கள உள்ள ஆட்சியாளர்கள் அப்படியே அவங்கள எல்லாத்தையும் ஹெல்மெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதையெல்லாம் பொறுத்து கொண்டு ஹிஸ்புல்லாவானது இப்போ ஈரானிடம் போர் வரும்போது திரும்பவும் ஹிஸ்புல்லாவை தீண்டிக்கிட்டே இருந்ததுனால அவங்களும் திரும்பவும் இப்போது எதிர் தாக்குதலுக்கு வர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஈரானுக்கு எதிரான கூட்டணியை அமைச்சு நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், செங்கடலில் கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ட்ரோல் எடுத்தவங்க ஹவுதிஸ் பழங்குடியின மக்கள்னு சொல்லுவோம். அவங்க அதாவது ஏமனினுடைய தீப்பிழம்பு, அந்த தீப்பிழம்புங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அவங்களுடைய இது வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலையே அடித்து விரட்டினாங்க. அவங்களே தாக்கு பிடிக்க முடியாமல் விரண்டு ஓடுனாங்க. இன்றைக்கி அவங்க என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் ஈரானுக்கு எதிரான யார் கூட்டணி அமைச்சாலும் அவங்களுக்கு எதிராக நாங்கள் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்கள் களத்துக்கு வருவோம் அப்படின்னு சொன்னது இல்லாமல், இன்றைக்கி இஸ்ரேலை நோக்கி வடக்கு இஸ்ரேலில் 2 ஏவுகணைகளை ஏவி தாக்குதலும் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி சொன்னதை செஞ்சுட்டாங்க. இனிமேல் ஒரு காலங்களில் அவங்களுடைய தாக்குதல்களும் இதில் அதிகரிக்கக்கூடும். ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸும் இன்றைக்கி பூட்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில், அதாவது அதை வந்து கண்ட்ரோல் எடுத்துருக்கவங்க ஈரானியர்கள். அவங்களும் காசு கொடுத்துட்டு போகிறாங்க வர்றாங்க. ஆனால் இந்த ட்ரம்போடைய இந்த தேவையில்லாத பேட்டி கொடுத்து நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஈரான் அதாவது பாகிஸ்தான் மூலிமா 10 கப்பல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாகிஸ்தான் மக்களுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க, துரோகம் செய்கிற மாதிரி அந்த கப்பலை வந்து அமெரிக்காவிடம் கொடுத்துருக்காங்க. அதனால் அமெரிக்காவுக்கு அனுப்புன ஒரே காரணத்தால் இப்போ பாகிஸ்தான் கப்பலையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், அமெரிக்கா இல்லாத அவங்கள எதிர்த்து நிற்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் வழி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்றபடி இஸ்ரேல், அமெரிக்காவை சார்ந்த நாடுகளுக்கு தான் இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் தடை வச்சிருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் காசு கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஏமன் ஹவுதிஸ் இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல் கடுமையான திறந்தால், அதுவும் இல்லாமல் கல்ஃப் வளைகுடா நாடுகள் மேலும் கூட்டணி அமைச்சு ஈரான் மேலே தாக்குதல் தொடுத்துச்சு அப்படின்னாக்கா அவங்க பாபல் மந்தம் அப்படிங்கிறக்கூடிய செங்கடல் பகுதியை நாங்கள் கண்ட்ரோல் எடுப்போம், அதுலேயும் போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லாஹ் இந்த மாதிரி போர் சூழல்கள்லாம் இல்லாமல் எல்லாரும் அமைதியாக நாடுகள் அமைதிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய இறைவனோட பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ கேட்ட செய்திகள் அனைத்தும் நீங்கள் பிடிச்சிருந்தது, புரிஞ்சுது அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.